மிஸ்டர் ஜூ கீப்பர் மூவிக்கான டீசர் ரிலீஸ் ஆகிட்டு டீசர் பார்க்க நல்லா இருக்கு. படத்துக்கான ரிலீஸ் அப்டேட் சீக்கிரமா வந்துரும். வருண் தவானோட அடுத்த படத்துக்கான பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு. காலிஸ் டைரக்ஷன்ல அட்லி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. இது தெரி படத்தோட ஹிந்தி ரீமேக். வருண் தவான், கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. சிரஞ்சீவியோட அடுத்த படத்துக்கான டைட்டிலுக்கு நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனுக்கான அடுத்த படத்துக்கான டைட்டில் நீலிரா. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்கு. ஹிருத்திக் ரோஷனோட ஃபைட்டர் படத்துக்கான ட்ரெய்லர் நாளைக்கு மதியம் 12 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஜனவரி 25 மூவி ரிலீஸ் ஆகும். ஆர்ஜே பாலாஜியோட சிங்கப்பூர் சலூன் மூவிக்கு சென்சார்ல யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஜனவரி 25 மூவி ரிலீஸ் ஆகும். ரஜினியோட வேட்டையன் படத்துக்கான ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் நாளை காலைல 9:15க்கு ரிலீஸ் ஆக போகுது. மேரி கிறிஸ்மஸ் படம் ரிலீஸ் ஆன 2 டேஸ்ல வேர்ல்டு வைடா 5.7 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு. அயலானோட 2 டே கலெக்ஷன் 12.20 கோடி, கேப்டன் மில்லரோட 2 டே கலெக்ஷன் 23.60 கோடி, குண்டூர் காரமோட 2 டே கலெக்ஷன் 127 கோடின்னு அபிஷியலா சொல்லிருக்காங்க. கனுமானோட 2 டே கலெக்ஷன் 40.55 கோடி, சைந்தவோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 5.40 கோடி, ஆபிரகாம் மோஸ்லரோட 3 டே கலெக்ஷன் 14.52 கோடி. தி கோட் மூவில இருந்து பொங்கல் ஸ்பெஷலா ஒரு புது அப்டேட் வர மாதிரி தெரியுது. அர்ச்சனா கல்பாத்தி வெங்கட் பிரபுவோட ட்வீட்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. சோ பொங்கல் ஸ்பெஷலா ஒரு பெரிய அப்டேட் இந்த மூவில இருந்து வரப்போகுது. என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் தேர்ட் லுக், மோஷன் போஸ்டர், ஃபர்ஸ்ட் சிங்கிள்னு சொல்றாங்க. ஆனா என்ன வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விக்ரம் 2ல விஜய் சேதுபதி வருவாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஏன்னா விக்ரம் மூவில அவர் செத்துட்டாரு. மேபி பிளாஷ்பேக் ஏதாச்சும் இருந்தா அதுல வர வைக்க முடியும். கோட் படத்தோட ஓடிடி ரைட்ஸ் சவுத்துக்கு மட்டும் 125 கோடிக்கு விலை பேசிருக்காங்க. அப்ப லியோ மூவிக்கு பண்ண தப்ப இவங்க பண்ணல. நார்த்துக்கு தனியா சவுத்துக்கு தனியா விக்கிறாங்க. அப்ப இந்த படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸுக்கு வரும் தானேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அதுக்கு சான்ஸ் இருக்கு. லலித் நிறைய இன்டர்வியூல சொன்னாரு, நார்த் இந்தியா மார்க்கெட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு. அதை ஏஜிஎஸ் கண்டிப்பா பாத்திருப்பாங்க. அதான் இவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ் என்ன பண்றாங்க, இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்றாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூரிய போட்டு ஹிந்தி ரீமேக்ல சூர்யாவுக்கு பெரிய ரோலா இருக்குமா? ஹிட் 3 ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆகுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சூர்யாவுக்கு இந்த மூவில சின்ன கேமியோ தான், பெரிய ரோல்லாம் இருக்காது. ஹிட் 3 ஷூட்டிங் அப்டேட் ஒன்னும் கிடைக்கல, வந்தா நான் சொல்றேன். STR 48 அப்டேட், கமலஹாசன் 2 33 அப்டேட்லாம் கேக்குறீங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டேன். இந்த 2 மூவிஸ்ல இருந்து எந்த அப்டேட்டும் கிடைக்கல. STR 48 பொறுத்த வரைக்கும் அடுத்த மாசம் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. வேற அப்டேட் வந்தா நான் சொல்றேன். சலார் கலெக்ஷன், அனிமல் கலெக்ஷன்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். ரெண்டுமே டிராக்கர்ஸோட கலெக்ஷன். சலாருக்கு அபிஷியலா விட்ட ரிப்போர்ட்ல 625 கோடி சொன்னாங்க. ஆனா டிராக்கர்ஸோட ரிப்போர்ட் படி இப்பதான் இந்த படம் 610 கோடி வந்திருக்கு. நான் படமும் சலீம் படமும் கண்டினியூவா, ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்டோரியா? இதுல எது நல்லா இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டு வேற வேற ஸ்டோரி தான். 2 படமும் நல்லா இருக்கும். ஆனா எனக்கு சலீம் படத்தை விட நான் படம் பிடிக்கும். அயலான் படம் ஹிட்டா ஃபிளாப்பா பார்ட் 2 வருமா? கேப்டன் மில்லர் அயலான் படம் லைஃப் டைமா எவ்வளவு கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு? அயலான் படம் 150 கோடி வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அயலான் படம் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ ஹிட்டா ஃபிளாப்பான இனிமே தான் தெரியும். பார்ட் 2 அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த 2 மூவிக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தா 150 to 200 கோடி போகும்னு சொல்லிருப்பேன். ஆனா ரிவ்யூ பாசிட்டிவா வரல, மிக்ஸ்டா தான் வந்திருக்கு. சோ இந்த 2 மூவிஸும் 100 கோடி டச் பண்ணாலே பெரிய விஷயம். அயலான் 150 கோடி வருமாங்கிறது டவுட் தான். கங்குவா தங்கலான் ரிலீஸ் டேட்ட நிறைய பேர் கேக்குறீங்க. ஆனா இப்போதைக்கு அப்டேட் இல்ல. மேபி என்னோட கெஸ் படி தங்கலான் படம் சம்மருக்கும் கங்குவா செப்டம்பருக்கும் போகும். இது மாறிச்சுன்னா நான் சொல்றேன். பீஸ்ட், சந்திரமுகி 2 கபாலி மூவிக்கெல்லாம் கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். அம்புலி படம் ஹிட்டா ஃபிளாப்பா? கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு கலெக்ஷன் ட்ராக் பண்ணல, ஆனா படம் ஹிட்டு தான். ஜித்தன் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படமும் ஹிட்டு தான். ஒரு படத்தோட இன்ட்ரோ சீன் கொடுத்து அதை கண்டுபிடிக்கலாமேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது மாதிரி நான் போடக்கூடாது. அந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்க மூலமா எனக்கு பிரச்சனை வரும். கேப்டன் மில்லர் ஐமேக்ஸ்ல வரலையா? நார்த் இந்தியா கலெக்ஷன் டிராப் ஆகுதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மல்டிபிளெக்ஸ் ஐமேக்ஸ் எல்லாம் போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. படம் ஐமேக்ஸ் வெர்ஷன்ல வந்திருக்கு, ஆனா நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வரல. சோ கலெக்ஷன் கம்மியா தான் வருது. ஆனா சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர் நார்த் இந்தியால 1000க்கு மேல இருக்குன்னு சொன்னாங்க. சோ ரிவ்யூ அங்க பாசிட்டிவா வந்தா கலெக்ஷன் பெருசா எதிர்பார்க்கலாம். தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் 50 கோடி வந்த படம் எதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய பேர் சாமி படம்னு சொல்றாங்க, இன்னும் நிறைய பேர் கில்லின்னு சொல்றாங்க. நான் கில்லி படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹனுமான், குண்டூர் காரம், சைந்தவ் மூவிக்கான ரிவ்யூ எல்லாம் கேக்குறீங்க. இந்த மூவிஸ் எல்லாம் பக்கத்துல எங்கேயுமே ஓடல, இல்லன்னா நேத்தே ரிவ்யூ போட்டிருப்பேன். நான் கிராமத்துல இருக்கிறதுனால இதான் பிரச்சனை. பெரிய மூவிஸ் தான் அங்க வரும். ஒருத்தர் அவர் மூவிக்கான ஸ்டோரி சொல்லி இதுக்கு டைட்டில் என்ன வைக்கலாம், மியூசிக் எப்படி பண்றது, ஏலியனோட கிரீன் ஸ்கிரீன் எல்லாம் யூடியூப்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்டோரி நல்லா தான் நண்பா இருக்கு, ஆனா இவ்வளவு விஷயத்துக்கான பதில் என்கிட்ட இல்ல. ஏலியன் கிரீன் ஸ்கிரீன் எல்லாம் யூடியூப்ல கிடையாது. டைட்டில் வேணா நான் யோசிச்சு சொல்றேன். இன்னும் 2 பேர் கூட அவங்க மூவிக்கான ஸ்டோரி சொல்லி டைட்டில் கேட்டிருக்கீங்க. நான் பொங்கல் ஒர்க்ல கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதனால டைட்டில் எடுக்க முடியல. நான் பொங்கல் முடிஞ்சு கண்டிப்பா சொல்றேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டா சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் படம் எடுத்த டைட்டில் விக்டர்னு வைக்கலான்னு இருந்தேன். ஆனா என்னோட ஸ்பேஸ் கதைக்கு அது செட் ஆகாது. சோ இந்த விக்டர் டைட்டில் உங்களுக்கு பிடிச்சா நீங்க யாராச்சும் எடுத்துக்கங்க. ஆனா பொங்கல் முடிஞ்சு கண்டிப்பா நான் டைட்டில் சொல்றேன். இன்னொருத்தர் அவர் மூவிக்கான ஸ்டோரி சொல்லி நல்லா இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நல்லா தான் இருக்கு, ஆல் தி பெஸ்ட், நல்லா ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டோரி நிறைய வந்திருக்கு. சோ இதுல இருந்து நீங்க தனித்துவமா எடுக்கணும். அயலான் ரிவ்யூ ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கேன்.
பேஸ் ரிவீல் பண்ண சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி ரிவீல் பண்ணிருக்கேன். சும்மா என் முகத்தை காட்டுற அளவுக்கு நான் ஒருத்தர் இல்ல. இருந்தாலும் கேட்டுட்டீங்க பாத்துக்கோங்க. இந்த போட்டோ காமிச்சாலே நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அது என்னன்னா இது பழைய போட்டோ. இது எடுத்து ஒரு 3 வருஷம் இருக்கும். போன் கேமரா உடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எதுவும் போட்டோ எடுக்கல. நேத்து ஒரு சப்போர்ட்டிங் ரோலோட பேரை சொல்லி அது எந்த படம்னு கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் அந்த கேமே விளையாடல. ஒரு சிலர் தான் விளையாண்டீங்க. ஆன்சர் மம்பட்டியான். ஒரு சிலர் இதை சொன்னீங்க. நம்ம எப்பவும் போல ஃப்ரேமுக்கே போயிருவோம். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.